bye. Ajo. Smartphone. Only 30 dirham. Only 30 dirham. Smartphone. ஹலோ உறவுகளே, வெல்கம் டு ஜேபி டெக் டியூப். நம்ம இன்னைக்கு துபாயில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்மார்ட் ஃபோனு வெறும் 30 dirhams, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 690 சொல்லியிருந்தாங்க. அந்த பற்றின வீடியோவை நம்ம இதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க அந்த ஃபோனு. பாருங்கள், பாக்ஸு நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்கானுங்க. 30 dirhams, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 690 ரூபாய். அதுதான் இதோட விலை. என்னடா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெளியே சொல்லியிருக்கேண்ணா. பாருங்கள், இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, என்னென்ன அப்கிரேட் இருக்குது, இது வந்து ஒருத்தா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், ஃபுல் பாக்ஸோட இதாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பனிங் எங்கே இருக்குது? இப்படி ஓப்பன் பண்ணோமா? ஓப்பன் பண்ணி ஸ்லைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் இந்த இருக்கிற மொபைல் தான். மொபைல் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக நல்லா கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஸ்டிக்கரோட நல்லா 6 inch உள்ளது மொபைலு. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. டபுள் ஸ்பீக்கரு, மைக்ரோ யூஎஸ்பி தான் கேபிள். அப்புறம் இது கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டியும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அதை எடுத்தது பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சார்ஜ் இல்லை போல், ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிப்போம். அடுத்தது பாக்ஸை ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குது, இதில் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சார்ஜரு. அடுத்தது என்ன வந்திருக்கு, ஹெட்ஃபோனு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஹெட்ஃபோனுங்க முன்னாடியெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அது பழைய மாடல்னால இதுலேயும் இருக்குது. அடுத்தது மைக்ரோ யூஎஸ்பி டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் இருக்குது. வேறு என்னென்ன இருக்குது பாக்ஸில்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணால் பாடுறா டெம்பர் கிளாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேனுவல் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவலு படிக்கலாம். இது என்ன 12+1 month வாரண்டியாம். டெம்பர் கிளாஸுக்கு அவுட்ரு இந்த ஸ்பாஞ்சு டெம்பர் கிளாஸு. ஓஹோ, பேக் கேஸ் கொடுத்துருக்காங்கங்க. பாருங்கள், ஃப்ளிப் கவரு. இதுவே ரேட்டு வருமே. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் சார்ஜ் போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. என்னென்ன இருக்குதுன்னு எல்லா செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணி பார்த்தேன். உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் 0 ஸ்மார்ட் ஃபேஷன்னு வருது. இதுதான் இதோட கம்பெனி நேமு. நம்ம செல்லில் உள்ள அந்த பழைய மாடலில் டிசைன்லாம் நல்லா வரும்ல, அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்டோடு நல்லா வருது. பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு அப்டேட் ஆகி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஓல்டு லெவல் தான். எப்படி சொல்லணும்னா, இது வந்து பழைய மாடலு. இப்போ ஆனால் புது ஃபோனு தான், ஆனால் பழைய மாடலு. அதெல்லாம் கொஞ்சம் சேல் ஆகலன்னு போட்டு சேல் பண்ணியிருக்கானுங்க போல். ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே இந்த பழைய அப்கிரேடபிள் தான். வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுது. மற்றபடி இப்போ புதுசாக உள்ள அந்த நியூ அப்ளிகேஷன்லாம் மேக்ஸிமம் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. டுவல் சிம் தான். 3G 4G சப்போர்ட்டபிள். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். பழைய டைப்பில் மெனு ஓப்பன் பண்ணுற டைப் இது. பாருங்கள், ஃபேஸ்புக் இருக்குது, கேமரா இருக்குது, கூகுள் ஃபோட்டோஸு, மியூசிக்கு, இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது. கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேமரா ஓப்பன் பண்ணால் பேக் கேமரா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பிகாஸ் இதோட ரேமு ரோமெல்லாம் ரொம்ப ஓல்டு வெர்ஷன், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பழைய லெவல் கேமரா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மொபைல் அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா ஓகே. விட்டால் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, வேறு பேக்கில் வரலாம்.
ஓகே, அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வேறு என்ன ஒன்றும் இல்லை. செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. செட்டிங்ஸ் எங்கே இந்த இருக்குது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள், பேக்கப் ரீசெட்டு அந்த மாதிரி ஒய்ஃபை எல்லாம் கொடுத்துருக்காங்க. எபோட்டில் பார்க்கலாம். 0 சாஃப்ட்வேர் அப்டேட்டு, ஸ்டேட்டஸு. ஆண்ட்ராய்டு 6.0 தாங்க ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ உள்ள லெவல் வந்து 14க்கு போயிட்டுருக்கு. 14, 15 அப்படியே அப்கிரேட் ஆக போகுது. ரேமும் 1 GB தான். இன்டர்னல் மெமரி 16 GB. அப் டு 32 GB வரைக்கும் நீங்கள் வந்து SD கார்டு போட்டுக்கலாம். அதுதான். இது ஓல்டு வெர்ஷன் தான். பாருங்கள், கிட்டத்தட்ட 2016 மாடல். 8 வருஷம் ஆயிட்டு. அதனால தான் இப்போ அந்த பழைய ரொம்ப ஸ்டாக் இருந்திருக்கும் போல், அதான் கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே. சும்மா வெறும் ஃபோன் வருது போகுது அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே. பட் இதில் நம்ம இப்போ ஃப்யூச்சராக எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ 6.0 வரைக்கும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேலும் இந்த மாதிரி நியூ கேஜெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஜேபி டெக் டியூப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.